ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இது வந்து ஃப்ரைடே எடுத்த ஷார்ட்ஸ் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை பயிறு தான் ஊற வச்சுருந்தேன். அப்போ அதை அவிச்செடுத்துட்டு ப்ரெஷர் குக் பண்ண இல்லை, சும்மா ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை அவிச்செடுத்தேன். இஞ்சால வந்து துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதை ஊற வச்சுருக்கிறேன். இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் சீனி போடுறேன்னு சொல்லி சொன்னால் நல்லா குலைவாக வேக வைக்கலாம். இது நான் இந்த கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், அதுக்கு பிறகு வந்து காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளித்து உரைப்பாக கொடுக்குறபடியாக நான் வந்து அப்படி பொலண்டு வர்றதுக்காக ப்ரெஷர் குக் பண்ணாமல் சும்மா போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அவிய வச்சிங்கன்னா சரியாக வந்துடும். நல்லா ஊறி இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு தான் அவிய விட்டேன் நான். அப்போ இந்த தாளிப்புக்குமே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு, அளவான உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நல்லா தாளிப்பு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த பச்சை பயிரை கொட்டினா சூப்பர் டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட். அதிராக்கு பாலையும் கொடுத்து அவருக்கு டீயையும் போட்டு கொடுத்து 2 பேரும் ஓடுங்கன்னு துரத்தி விட்டுட்டேன். ஏனெண்டா இன்றைக்கி அவசரமாக ஒரே ஒரு சமையலை மட்டும் செய்துட்டு நான் வந்து அதிராக்கு ஒரு ஸ்கூல் விஷயமாக வெளியில் போக வேண்டி இருக்குது. அதிராக்கு ஸ்கூலே வந்து கிடைக்குதில்ல. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லேயுமே அட்மிஷன் இல்லைன்றாங்க. அப்போ எப்படியாவது செப்டம்பருக்கு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அது விஷயமாக வெளியில் போகிற வழியாக அதோடு வந்து இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சோடனே இந்த ஊற வச்ச பருப்புக்குள்ளே வந்து ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு, அதுக்கு பிறகு ஒரு தக்காளி இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அவிய விட்டேன். நான் ஒரு 10-15 நிமிஷம் அவிஞ்சோன்னு எடுத்து பார்த்தேன். மசியுது, ஆனால் அந்த துவரம்பருப்பு வந்து லைட்டாக முழுசாகவே இருந்துச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி மூடியை போட்டு இன்னொரு 10 நிமிஷம் விட்டு நல்லா வெந்து வந்துச்சுது. அப்படி தான் வரணும். அப்போ தான் அந்த பருப்பு கடையிலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கையாலேயே மசிச்சு விடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மேஷரெல்லாம் தேவையில்லை, நல்லா கரண்டியாலே தட்டி விட மசிஞ்சிடும். அன்றைக்கி வாங்கின முருங்கைக்கீரை ஃப்ரீசரில் இருந்தது அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு கைப்பிடி போட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு டக்குன்னு செய்திடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருஞ்சீரகமும் அதாவது பெருங்காயத்தூளும் சாம்பார் தூளும் இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஊற்றினோம்னு சொல்லிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சாம்பார் தூளும் நல்லா கொதித்து டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் யம்மியான ஒரு லஞ்ச். சும்மா ஒரு பருப்பு கடையில் தான், ஆனால் அடித்து கொள்ளவே முடியாது இப்படியான கம்ஃபர்டிங்கான ஃபுட்டை. நான் வந்து பப்படம், மோர் மிளகா, அதுக்கு பிறகு வந்து ஒரு பிரண்டை தொக்கு தான் சாப்பிட்னேன். பிரண்டை தொக்கு வந்து இந்த மூட்டு அதுகளுக்கெல்லாம் சரியான நல்ல சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் மலேசியாவிலேருந்து வரும்போதே ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டில் தான் வாங்கினான். அந்த அக்கா வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச அக்கா தான், அவர் தான் வாங்கினான். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுது. அது இப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்த மாதிரி அப்படி தான் இருந்துச்சுது. கட்டாயம் கிடைச்சா எங்கேயாவது பிரண்டை தொக்கு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. பிரண்டை இருக்கிறவங்க அதையே சாப்பிடுங்க. அடுத்த ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். பாய்.